ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்மளோட சேனல் பார்த்து சப்போர்ட் பண்ணுற எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி. இது போல் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி சூப்பரான ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். சத்து மாவில் குழிப்பணியாரம், அப்புறமா கேக்கு. நம்மளோட சேனலில் சத்து மாவு ரெசிபிஸ் நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். தனித்தனியாக ப்ளேலிஸ்ட்லேயும் கொடுத்துருக்கேன். சத்து மாவு ரெசிபி, அப்புறமா ஹெல்த் மிக்ஸ், வீட்டிலே நம்ம ஹார்லிக்ஸு, செர்லாக்ஸு, 6 மந்த் பேபிலேருந்து 2 இயர் பேபி வரைக்குமே கொடுக்கலாம். பெரியவங்களுமே அந்த ஹார்லிக்ஸ் வீட்டிலேயே ரெடி பண்ணி கொடுக்கலாம். அதெல்லாமே நான் செஞ்சது, பசங்களுக்கு கொடுத்தா தான் வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். ப்ளேலிஸ்ட்லேயும் இருக்குது. இன்றைக்கி சத்து மாவில் குழிப்பணியாரம் தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறேன். பசங்க ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ அது வெறுமனே சத்து மாவு மட்டும் கூட எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு சோடாப்பு கொஞ்சம் அதிகமாக சேர்த்திங்க, நல்லா கொஞ்சம் உப்பி வரும். அப்படி இல்லைன்னா சத்து மாவு நீங்கள் 2 பங்கு எடுத்திங்கன்னா அதுக்கு 1 கரண்டி அளவு நம்ம தோசை மாவு, நார்மலாக வீட்டில் இருக்க தோசை மாவு, இட்லி மாவு கொஞ்சமாக மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதும். சேர்த்துட்டு கொஞ்சமாக சோடா உப்பு, ஒரு பிஞ்ச் அளவு மட்டும் சோடா உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு இனிப்பு பத்தரை அப்படின்னா நீங்கள் இது கூட நாட்டு சக்கரை அல்லது ஜீனி சுகர் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பணியாரக்கல் அடுப்பில் வச்சுட்டு நீங்கள் நெய்யோ அல்லது எண்ணெயோ எதுனாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஊற்றி எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட்டில் குழிப்பணியாரம் ரெடியாக ஃப்ரெண்ட்ஸ். யாருமே வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க, எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் சத்து மாவில் செய்யும்போது இன்னும் டேஸ்ட் சூப்பராக சுவையாக இருக்கும். அதாவது சுக்கு, ஏலக்காய் இது எல்லாமே சேர்த்துருப்பாங்க. நீங்கள் இன்னும் ஃப்ளேவருக்கு அதிகமாக வேணால் ஒரு ஏலக்காய் மட்டும் வேணால் தட்டிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு செஞ்சு கொடுத்து பாருங்கள். ஈவினிங் டைமில் சீக்கிரமாகவே காலியாயிரும். அது ஸ்கூல் விட்டு வர பசங்களும் செஞ்சு கொடுத்தீங்கன்னா இன்னும் சீக்கிரமாக காலியாயிரும். நம்மளோட சேனலில் சத்து மாவு கேக் ரெசிபி, கேக் எப்படி பண்ணுறதுன்ற வீடியோவும் நம்மளோட சேனலில் நிறைய போட்டிருக்கேன். சத்து மாவு 1லேருந்து 2 கப் வரைக்கும் கூட எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு 1 முட்டை போதும். 1/2 கிளாஸ் அளவு பால், 1/2 கிளாஸ் அளவு சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய், சத்து மாவு, அது கூட கொஞ்சமாக நாட்டு சக்கரை அல்லது ஜீனி சேர்த்துக்கோங்க. சுகர் சேர்த்துட்டு 2 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்து அரைச்சிங்கன்னா நல்லா சூப்பராக டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நல்லா வாசனையாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் செய்யும்போது சப்போஸ் வீட்டில் பால் இல்லை அப்படின்னா அது பதிலாக நீங்கள் ஒரு 1/2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் தண்ணி சேர்த்து நிறைய டைம் செஞ்சுருக்கேன். இட்லி பாத்திரத்துலேயும் செஞ்சுருக்கேன். இது போல் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கேக்கு நல்லா வரும். அப்புறமா இது போல் பயிறு வகைகள் குழந்தைங்களுக்கு நிறைய நம்ம ரெடி பண்ணி கொடுக்கும்போது சாயந்தரம் டைம் நல்லா பசியோடு வருவாங்க. அப்போ கொடுக்கும்போது அவங்களுக்கு ப்ரோட்டீன் சத்துக்களும் அதிகமாக கிடைக்கும். இது நான் எல்லாமே குக்கரில் ஒரே பாட்டில் வேக வச்சு எடுத்ததான். கொண்டைக்கடலை மட்டும் குக்கரில் கொஞ்சம் கிளாஸ்க்குள்ளே தண்ணி வச்சு அப்புறமா கொண்டைக்கடலை சேர்த்து வேக வச்சேன். ஏன்னா அந்த ஒயிட் பருப்பு எல்லாமே கலர் எல்லாமே ஒரே கலராக மாறிடும். அதனால் கொண்டைக்கடலை மட்டும் தனியாக கிளாஸில், மற்ற எல்லாமே குக்கரில் ஒரு 4லேருந்து 5 விசில் மட்டும் வேக வச்சு எடுத்து இது கூட கொஞ்சமாக கேரட் துருவல் சேர்த்துருக்கேன். நீங்கள் தேங்காய் துருவல் சேர்க்கனாலும் சேர்த்துக்கலாம். நான் தாளிக்கலை, வேக வச்சு எடுத்துகிட்டு அப்படியே சேர்த்துக்கிட்டேன். இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். நம்மளோட சேனல் பிடிச்சினா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்.